கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனே, உம்முடைய ஆலயத்தின் மத்தியிலே உம்முடைய கிருபையை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையை தியானிக்கிற ஒரு இடம், தேவன் நமக்கு செய்திருக்கிற ஒத்தாசைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறதற்கு ஒரு இடம், தேவனை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் அவருடைய நாமத்தை புகழ்வதற்கும் தேவன் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஒரு ஸ்தலம், தேவனிடத்திலே நன்மைகளை நாம் ஜெபித்து கேட்டுக்கொள்வதற்கு ஒரு ஸ்தலம், ஐக்கியம் கொள்வதற்கான ஒரு ஸ்தலம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம், ஒரு செங்கலின் மேல் இன்னொரு செங்கல் கூட்டி கட்டப்பட்டு வருகிற தேவனுடைய வாசஸ்தலம் இந்த சபை. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய சரீரமாகிய சபை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சபைக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த சபையின் ஆராதனையை தேடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு மிகவும் ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? புதிய வாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தாவீது சொல்றாரு, சங்கீதம் 56 சொல்றாரு, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்க பார்க்கிறான்னு சொல்றாரு. அப்படி ஒரு போராட்டம், அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷனுக்கு நாள்தோறும். ஆனாலும் ஒரு விசுவாச அறிக்கையை சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். ஏன் தெரியுமா? தாவீது எப்பயுமே சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது என் சத்துருக்கள் பின்னிட்டு போவார்கள். அதே சங்கீதத்தில் சொல்றாரு. இந்த காலை வேளையில நீங்க என்னென்ன பிரச்சனைகளோட வந்திருக்கீங்க, போராட்டங்களோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், துதிக்க துதிக்க உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் அந்த காலை வேளையில பின்னிட்டு போக போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அப்படியே நல்ல இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நாம். நெஞ்சுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நெஞ்சுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை
ஜனத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. எப்பிராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன் கண்களை இந்த காலை வேளையில் நீ ஏறெடுத்து பார்ப்பாயா? உன்னை அதிசயமாய் வனாந்திரத்திலே நடத்தி வந்த தேவன் நான் அல்லவா? கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார். உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற காரியத்தை நீ பார்க்காமல் நீ கண்களை ஏறெடுத்து பார். எப்பிராயிமே, இஸ்ரவேலே, என்னை நோக்கி பார். எத்தனை இன்னல்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள். சத்ரு எப்படியெல்லாம் உன்னை விழுங்கணும்னு வகை தேடினான். ஆனால் நான் ஒப்பு கொடுக்கவில்லையே. என்னை நம்புகிறாயா? என்னை நீ நம்புகிறாயா? எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்காய் செய்தவர் அல்லவா? உன் உள்ளத்துக்கு தெரியும் நான் எத்தனை மகிமையான காரியங்களை செய்தேன் என்று உன் உள்ளத்துக்கு தெரியும். இஸ்ரவேலே, நீ நாள் மறக்கப்படுவதில்லையே. நெருக்கங்களை கண்டு நான் பின்வாங்கின போதும், தேவனுக்கு விரோதமாய் நான் திரும்பின போதும், தம் கிருபையை என்னை விட்டு விலக்காமல் எனக்காய் வைராக்கியம் கொண்ட தேவன் அல்லவா? என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கோ இருந்து கொண்டு நான் உன்னை பார்த்து கொள்வேன்னு சொல்லாம, இதோ உன் தேவனாகிய கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து இதோ உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு கூட நிற்கிறவர். எத்தனை பேர் அவரை பார்த்து ஆசையாய் சொல்ல போறீங்க? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் சொல்லி எத்தனை பேர் ஆசையாய் சொல்ல போறீங்க? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம்
உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. வலது கரத்தை இருதயத்தில் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களோ அவர் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் நான் உனக்கு செய்வேன், செய்து முடிப்பேன். என்னை தடுப்பவன் ஒருவரும் இல்லை. நான் திறக்கும் போது அதை யாரும் பூட்ட முடியாது. எல்லா அடைத்த வாசல்களையும் திறக்கிற தேவன் நான் அல்லவா? ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். நான் கூடவே இருக்கிற தேவன் ஷம்மா. 40 வருஷமும் உன்னை வனாந்தரத்திலே நான் போஷிக்கவில்லையா? உன் பாதரட்சைகளானாலும் வஸ்திரங்களானாலும் பழையதாய் போகாமல் பாதுகாத்தேன் அல்ல. நீரே யெகோவா, நீரே எல்லாமே பார்த்து கொள்வீ. நீரே யெகோவா, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால், என் மேல் நீ வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவன் நான். பலவித கேள்விகளோடு, குழப்பங்களோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு நீங்க வந்து நிற்கலாம். இனி இந்த வாழ்க்கையில நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் கரத்துல இழப்பு மட்டும்தான் இருக்குது. நான் என்ன செய்வேன்னு தெரியாம, அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம நீங்க கலங்கி நின்று வியாகுலத்தோடும் பயத்தோடு நீங்க கர்த்தரை இன்னைக்கு ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி காண்பீங்களா? ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துவது உம்மால் மாத்திரமே கூட ஆண்டவரே. சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறார். யாரெல்லாம் அப்படி ஒரு பலவீனத்தோடு நிற்கிறீங்க, வலது கையை இருதயத்தில் வைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தொட ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல இஸ்ரவேலே, அது தீமைக்கல்ல. நடந்ததெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் மகிமை வெளிப்படுகிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவை இழந்ததுனால நீ கலங்க வேண்டாம். சித்தனாவை இழந்ததுனால நீ கலங்க வேண்டாம். உனக்கான ரெகபோத் ஒன்று உண்டு. உனக்கான ரெகபோத் ஒன்று உண்டு. கர்த்தரின் வார்த்தை சொல்லுகிறது, அங்கு சத்துருக்கள் வந்து வாக்குவாதம் பண்ணவில்லை. அங்கு சத்துருக்கள் வந்து வாக்குவாதம் பண்ணவில்லை. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் நிரம்பி இருக்கும். இனி ஒரு இழப்பை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இனி ஒரு சங்காரத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இனி ஒரு அலைச்சலை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்தது. நீர் அனுப்பின வார்த்தை
என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயுடனே கூட இருந்ததைப் போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை உடையவர். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தரின் மகிமை என் மேல் விளங்கும்னு சொல்லி நம்புறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமை என் மேல் வெளிப்படுற நாட்கள் சமீபமாயிருக்கிறதுன்னு சொல்லி நம்புறவங்க, நான் நம்பி இருந்த நம்பிக்கை வீணாய் போவதில்லைன்னு சொல்லி நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். உன் காத்திருத்தல் வீணாய் போவதே இல்லை. தேவன் ஒரு விசை ஒரு காரியத்தை சொல்லியிருக்க, இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. நான் சொன்ன காரியம் என் வார்த்தையை நிறைவேற்றும் மட்டும் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை. அவர் ஒருவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த துதி நேரத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்து அவரை துதிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுத்தார். துதி நேரம் எப்பொழுதுமே ஒரு இன்பமான நேரம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. தாய் உன்னை கைவிட்டாலும், தகப்பன் உன்னை கைவிட்டாலும், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவனை நாம் துதிக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இப்பொழுது மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 16 சகோதரர் ராஜா அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 16 வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 16. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் பரிசுத்தவான்களுக்கு நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகத்துவங்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய்.
கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்திருக்கிறது. என் மகிமை கலிகூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 15:16 சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகான ஒரு வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகளை எனக்குள் ஏற்றுக்கொண்டேன். அது என் இரத்தத்தோடு இரத்தமாய் மாறிவிட்டது. அதை தான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெளிவாக எழுதுகிறார். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. மூன்றாவது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது, தினமும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றோம். அது நமக்கு முன்னால் வைக்கப்படும் போது அதுக்கு நமக்கு பிரியமான பொருளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். காலையிலையும் சாப்பிடுவாங்க, மத்தியானமும் சாப்பிடுவாங்க, நைட்டும் சாப்பிடுவாங்க, நடுராத்திரி எழுப்பி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டேபிள் மேலே பிரியாணி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை உப்புமாவே பிடிக்காதவங்களுக்கு உப்புமா கொண்டாந்து முன்னால் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதை சாப்பிடலாமா வேண்டாமா, தள்ளி போடலாமா, இரிட்டேஷனாக இருக்கும், சந்தோஷம் இருக்காது. ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கிடைத்த உடனே உட்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவ வார்த்தைக்கு என்னுடைய ஆத்மா தாகமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் தேவாலயத்துக்கு வரும்போது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் வருவீங்க. என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைக்கு தேவன் எதையாவது பேசுவாரா? என்னுடைய கேள்விகளுக்கு பதிலாக இருப்பாரா? எங்கள் வீட்டில் நடந்த ஏதாவது காரியங்கள் இன்றைக்கி தேவனுடைய வசனத்தில் வரும்போது, இல்லை வீட்டில் நாங்கள் பேசின காரியம் தேவனுடைய வசனத்தில் வரும்போது அது எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதே போல் நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும்போது கண்டிப்பாக அது சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அதனால் தேவன் கண்டிப்பாக பேசுவார். அந்த எதிர்பார்ப்போடு கூட வருகிறவர்களோடு கண்டிப்பாக தேவன் பேசுவார். பேசுகிற தெய்வம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்னோட கூட தயவுசெய்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய்
வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். வானத்திலிருந்து உறைந்த மழை வானத்திலிருந்து மாறி இறங்குகிறது, மாறி மழை. அவ்விடத்துக்கு அது திரும்புவதில்லை, மேலே திருப்பி அது மேலே வானத்துக்கு போகிறது இல்லை, அது பூமியை நனைக்கிறதாம். பூமியை நனைத்த உடனே அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு அது விதையை கொடுக்கிறது, அறுவடையை கொடுக்கிறது. புசிக்கிறவனுக்கு அதிலிருந்து அறுவடையிலிருந்து ஆகாரத்தை கொடுக்கிறது. அந்த வசனத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்தப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற விதைகளுக்கு மேலாக என்ன செய்யுதுன்னா, அந்த வசனம் வரும்போது அது ஒரு அறுவடையை உருவாக்குகிறது. அறுவடையை உருவாக்கி என்ன செய்கிறது என்றால், அது விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல நமக்கு தேவையான அந்த நன்மைகளையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. எது? தேவனுடைய வசனம். ஸோ அந்த தேவனுடைய வசனத்தை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொண்டா, அந்த வசனத்தை உட்கொண்டால் கண்டிப்பாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தராமல் இருக்க மாட்டார். அதனுடைய விளைவாக என்ன நடக்குது பாருங்கள். அடுத்த 2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நெத்திய அடையாளமாகவும் இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போவீங்க. எப்போ தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக நீங்கள் உட்கொள்ளும் போது மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழுப்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்கள் நல்லா களி கூர்ந்து போவீங்க. எப்போனா தேவன் உங்களோடு பேசும்போது, ஆமாம் என்னோட இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, அந்த சந்தோஷம் இல்லையா? சில நேரத்தில் என்ன சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? பரவாயில்ல, பாஸ்டர் ரொம்ப நேரம் இழுக்காமல் சீக்கிரம் முடிச்சிட்டாரு, அந்த சந்தோஷம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்தேன், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன், தேவனுடைய வார்த்தையுடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார் இல்லைங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டு போகப்படுவீர்கள், சமாதானமாய் நீங்கள் இருப்பீங்கன்னு அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை நாம் முதலாவது தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டியதாய் அவசியமாக இருக்குது. சங்கீதம் 19வது அதிகாரம் 19வது சங்கீதம், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சில வார்த்தைகள், சில வசனங்கள் இங்கே இருக்குது. அதை நம்ம படிக்க போகிறோம். 19வது சங்கீதத்தில் 7வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகும் தெனிதேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குதாம்? குறைவற்றதா இருக்கிறதாம், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதாம். நம்ம எல்லாருக்கும், நான் பிரசங்கிக்கிற எனக்கும் சரி, கேட்குற உங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய சவால் வாழ்க்கையில் என்னென்னா, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் போயிருக்கிறது, நமக்குள்ளே எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போயிருக்கு, உள்ளே போய் தங்கி இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ வார்த்தை நமக்கு இருந்தாலுமே, எங்கேருந்து நம்ம பிரசங்கம் பண்ணாலுமே நம்ம மனசு சொல்லும், இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த பகுதியிலேருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறாங்க. அப்போது இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு அதிகமாக நம்ம உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான தேவஜனமே, குறைவற்ற வார்த்தைகள், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். நான் போன வாரத்தில் நம்ம சர்ச் குரூப்பில் ஒரு 2-3 வீடியோ போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக வாலிப பிள்ளைகள் நின்று அவங்கக்கிட்ட கேட்ட வசனத்தை சொல்கிறாங்க. இந்த 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 புத்தகம், இந்த அதிகாரத்திலேருந்து இந்த வசனத்துலேருந்து இந்த வசனம் வரைக்கும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகாக சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை வாசிக்கும்போது. வெறும் புத்தகத்தை சொல்கிறாங்க,
உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், சரிங்களா, 15வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம்னு சொல்கிறாங்க பாருங்கள். உடனே அந்த பிள்ளைங்க அந்த 25வது வசனத்திலிருந்து அந்த அந்த 30ஆம் வசனம் வரைக்கும் இல்லை 31வது வசனம் வரைக்கும் வசனத்தை கரெக்டாக மனப்பாடமாக ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் சொல்கிறாங்க. அது பெரிய சவால் உண்மையாகவே. யோசித்து பாருங்கள். அப்படி மனப்பாடம் பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்க. வசனத்தோட நம்பரோட மனப்பாடம் பண்ணுறாங்க. இந்த அதிகாரத்தில் இந்த சங்கீதம் இல்லை இந்த அதிகாரம் இந்த வசனம்னு சொன்னால் அந்த வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டாக ஆரம்பித்து அதை முழுசாக முடிக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க அவ்வளோ அழகா அருமையான தேவஜனி. அப்போ என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளைங்க அந்த கர்த்தருடைய வார்த்தையோடு அவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறார்கள். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு அவ்வளவு நேரம் செலவு பண்ணுறாங்க. வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வரைக்கும் அந்த அதிகாரத்தில்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தை முழுசாக மனப்பாடம் பண்ணி அந்த அதிகாரத்தில் இந்த வசனம் இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிற அளவுக்கு படிக்கணும்னா அந்த புத்தகத்தோட எவ்வளவு நேரம் அந்த பிள்ளைங்க செலவு பண்ணியிருப்பாங்க. நான் நினச்சேன், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில் ஊறி போயிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமீன். உயிர்ப்பிக்கிற வசனம், குறைவற்ற வசனம், இந்த இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற வசனம், பேதையை ஞானியாக்குகிற வசனம், கண்களை தூய்மையாக்குகிற தெளிவிக்கிற வசனம், என்றைக்கும் நிலைக்கிற வசனம், நீதியாயிருக்கிற வசனம். எப்படியா? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. பொண்ணுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போது தங்கத்து விலை தர்மத்துக்கு ஏறிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு இல்லைங்களா? இப்போல்லாம் தங்கம் வாங்கணும்னா ரொம்ப யோசிக்கணும். கண்டிப்பாக நியாயமான வருமானம் இருக்கவங்க தங்கம் வாங்கணும்னா இன்றைக்கி ரொம்ப யோசிக்கணும். கண்டிப்பாக அந்த எங்கேயோ போயிடுச்சு, அது தலைக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய இந்த ஜீவ வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா எச்சரிக்கப்படுகிறேன் என்று அது சொல்லுகிற ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே. ஸோ அதனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக, எச்சரிக்கையாக உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம செலவு பண்ணுகிறோமோ, தேவனுடைய வார்த்தையோடு நம்ம செலவு பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நமக்கு என்ன செய்யுமா? அதை நம்ம சுகப்படுத்துமா, பலப்படுத்துமா, ஜீவன் கொடுக்குமா, நம்ம உயிர்ப்பிக்குமா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வார்த்தை உள்ளே போகுதோ அதை திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. அறிக்கை செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும்போது என்ன நடக்கும்னாக்கா அது நம்மளை சரீரத்தையும் ஆத்துமத்தையும் அது பலப்படுத்தி அதுக்கு நம்மை காத்துக்கொள்ளும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும். வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 42வது அதிகாரம் 1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன். ஸோ முதலாவது என்ன பார்த்தோம்னாக்கா கர்த்தருடைய வார்த்தைக்கான பசி, கர்த்தருடைய வார்த்தைக்கான ஒரு தாகம் அது நமக்குள்ளே கண்டிப்பாக காணப்படணும். இன்னைக்கு யாராவது பைபிள் வாசியான்னு கேட்டால் கோபம் வரக்கூடாது. கடைசியாக உங்களை பார்த்து யார் கேட்டா பைபிள் வாசியா அப்படின்னு கேட்டால் என்ன பைபிள் எப்போ பார்த்தாலும் பைபிள் அப்படின்ற கோபம் வரக்கூடாது நமக்கு. சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசித்தியான்னு கேட்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாராவது நம்மளை கேட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நீங்கள் நினைக்கணும். அதை ஞாபகப்படுத்துகிறாங்கன்னா அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கான ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு பசி நமக்குள்ளே காணப்பட வேண்டும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மனுஷருக்காக நம்ம எவ்வளோ கதறோம் தெரியுங்களா? மனுஷ முகத்தை பார்க்கணும், மனுஷரோடு கூட இருக்கணும், இல்லைங்களா? வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய முகத்தை நம்ம பார்க்கணும், பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கணும். அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு வந்துடணும், வீட்டில் இருக்கவங்களோட முகத்தை பார்க்கணும், அப்படி நமக்கு பிரியமானவங்களை தான் அப்படி யோசிப்போம், இல்லைங்களா? ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டுக்கு போகவே பிடிக்காது, வீட்டில் இருக்கவே பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வேணும்னு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பாங்க. அவங்க நல்ல பேர் வாங்குவாங்க ஆஃபீஸில். அவங்களுக்கு வீட்டுக்கு போக பிடிக்காம அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்கள மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு, கடினமாக வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து ஹைக்கு போடுவாங்க, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, எல்லாம். உண்மை என்னென்னா, இந்த ஆளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே, வீட்டில் இருக்கிறத பார்க்குறதுக்கு பிடிக்காது. அவர் உட்காந்துட்டு நல்ல பேரை வாங்கிடுவார், அந்த மாதிரி. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி ஆச்சானா உடனே வீட்டுக்கு ஓடணும்னு பார்ப்பாங்க, நமக்கு பிரியமானவர்களை முகத்தை பார்க்கணுன்னு ஓடுவாங்க. அப்போது கர்த்தருடைய சன்னதியிலே நான் எவ்வளவு தாகமாக உள்ளவனாய் இருக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நம்ம எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்காக நாம் ஏங்குகிறோம், ஆண்டவருக்காக நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம காத்திருக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்காக எவ்வளோ ஏங்குகிறோம், ஆண்டவரோட பேசுகிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு. நம்ம கடந்த வாரம் முழுசு எடுத்துக்கோங்க, போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ ஆண்டோடைய பாதையில் உட்காரணுன்னு நீங்கள் போனீங்க, எவ்வளோ நேரம் வேதம் வாசிச்சிங்க, எவ்வளோ நேரம் அவரோட நேரம் செலவு பண்ணிங்கன்றதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கா இல்லையா, அந்த ஏக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. சிலர் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு நினச்சி முழங்கால் படி போடுவாங்க. ஆனால் அவங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. யார் தெரியுமா? உண்மையாக ஆண்டவர் மீது அந்த அன்பு இருக்கிற, ஆண்டவரை தேடுகிறவர்கள். ஆனால் மற்றவங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி உள்ளே போய் முழங்கால் படி போட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து, இதை யோசித்து, அதை யோசித்து, நான் இங்கே போகணும், அங்கே போகணும், பேங்க் போகணும், அந்த வேலை முடிக்கலாம் முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல ஆமேன் போட்டு எந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணிங்க பிரதர் அப்படின்னா, நல்ல திட்டம் போட்டேன் பிரதர், இன்றைக்கி எங்கெல்லாம் போகணுன்னு திட்டம் போட்டேன், பேங்க்கெல்லாம் போகணுன்னு திட்டம் போட்டேன், அப்புறம் அது முடித்த உடனே எந்திரிச்சிட்டேன், முழங்கால் போட, அதுக்கு மேலே முடியல, எந்திரிச்சிட்டேன், ஆமேன் போட்டு எந்திரிச்சேன். இது ஜெபமா? இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்றதை முழங்கால் ஆண்டவர்கிட்ட நின்று சொல்லிட்டு, ஆண்டவரேன்ட்டு சொல்லிட்டு ஆமேன் என்று சொன்னால் பாருங்கள், நாமே என்ன செய்கிறோம்? ஏமாற்றி கொள்ளுகிறோம். அருமையான தேவஜனமே, அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தை நம்ம நாட வேண்டும், தேட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை தான் 40வது அதிகாரத்தில் பாருங்கள். 40வது அதிகாரத்தில் 16வது வசனம். 40வது அதிகாரம், சங்கீதம் 40:16 வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள். அதை நம்ம 40வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நான் தேவனை துதிக்கும் பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமேன். ஸோ அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் என்ன அவர் நடத்த போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே தான் அந்த 39வது அதிகாரத்துலையும் 7வது வசனத்தை பார்த்தா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே உங்ககிட்ட தான் இந்த நம்பிக்கை, உங்ககிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன், இந்த காரியெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? கர்த்தருக்காக காத்திருக்கிறது. மானோடைகளை வாஞ்சித்து, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து
கதறுவது போல ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவது. ஜெபத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, தேவாலயத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை என்னோட கூட பேசுங்கன்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பை நாம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவஜனமே, 37வது சங்கீதத்துக்கு வாங்க தயவுசெய்து. 37வது சங்கீதம் 9வது வசனத்தின் 2வது பகுதி. முப்பத்தி சங்கீதம் 9வது வசனம் 2வது பகுதி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருக்காக காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது, அவருடைய செயல்பாட்டுக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? பூமியிலே சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதே தான் 22 சொல்கிறாரு, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. 29வது வசனம், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 34வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக காத்திருக்கிறது, அவருடைய செயல்பாட்டுக்காக காத்திருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியிலே நமக்கு சுதந்திரம் வேணும்னா கர்த்தருக்காக, அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆமென். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்ற, ஆங்கில ஆராதனை பார்த்தோம், எதிர்பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அதனால் அனுதினம் நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா? ஆண்டவருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். அது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நிறைய காரியத்துக்கு வாழ்க்கையில் காத்திருக்கோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்கு நீங்கள் காத்துட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம காத்திருந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்காக நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 18வது அதிகாரம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு? கர்த்தரை மறக்காமல் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற ஒரு ஆசீர்வாதம், கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, ஆண்டவர் சொல்கிறார், என் வாசஸ்தலத்திலிருந்து அவர்களை நான் என்ன செய்வேன்? கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா, அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார். அதை தான் நம்ம பார்க்கணும். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்லநம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேல் தேவச்சனமே, அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு வசனம். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார்.
கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறபடியெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? அப்போது இந்த உலகத்தாரோட உலகமாய் நீங்களும் நானும் மாறிவிடக்கூடாது என்பதற்கான அநேக சத்தியங்கள் பரிசுத்த வேதாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்கிற மாதிரியே பண்ணுறது, அவங்க மாதிரி கூட நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் நடக்கிறது. வாரம் ஃபுல்லாக அவங்களோட மற்றவங்களோட சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழ்கிறது. அந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எங்கே இருந்தாலும் நம்ம யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை காணப்படுங்கிற பிள்ளைகள். அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். காரணம் என்னவென்றால், அதே ஏசாயா 9வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 18வது வசனத்தில், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? 24 மணி நேரமும் 7 நாள் வாரத்தில் நாம் கர்த்தருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்படின்னா நம்மளை பார்க்கும்போதே தெரியணும் இவங்க யார், இது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்றது. மற்ற எதுக்கும் அவங்க நம்மளை என்ன செய்யக்கூடாது? அழைக்கக்கூடாது, வான்னு கூப்பிடக்கூடாது. ஆமாம் வந்துரு, பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை, வா வா 10ஓட 11 அத்தோட நீ 1 அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க, அவுட்டிங் போகிறோன்னா அவுட்டிங் போனால் கண்டிப்பாக என்ன இருக்குது? தண்ணி பார்ட்டி இருக்கும், டான்ஸ் இருக்கும், சினிமா பாட்டு இருக்கும், எல்லாமே. அப்போ அதில் கலந்துக்கலாமா வேண்டாமான்னா தனியாக நின்னா அதனால் சோஷியபிளாக நீ இல்லைன்னு சொல்லி கடைசியில் ஹைக்கை கட் பண்ணுறது, ப்ரொமோஷனை கட் பண்ணுறது எல்லாமே நடக்குது. ஆனால் அதனால் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே போய் 10ஓட 11 ஆகிடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, தண்ணி அடிக்கிற இடத்துல போய் நிற்பாங்க, குடிக்கிறாங்களோ இல்லையோ தண்ணி இடத்துல போய் நிற்பாங்க. அந்த மாதிரி அருமையான தேவஜனமே, இந்த சோதனைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் 24 மணி நேரமும் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட நியாயம் விசாரிப்பார். கண்டிப்பாக. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட தெளிவாக பேசுவார் இல்லையா? சில நேரத்தில் நம்ம தவறாக நடத்தப்படுவோம். சில நேரத்தில் நம்முடைய சிந்தை கொஞ்சம் புத்தி கொஞ்சம் மாறிடும். சில நேரத்தில் சில காரியங்களை விட்டு கொடுத்து நடப்போம். 10ஓட 11 போகிறதுக்கான சோதனைகள் வரும்போது கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக பேசுவார். அதை நம்ம எங்கே பார்க்குறோம்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இது நம்ம மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டிய வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. அப்போது பேசுகிறவர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இது வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு நல்லதில்லை. ஓகே. ஆகவே கண்டிப்பாக அந்த வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு நாம் திருந்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனம், 33:2 வாசிப்போமா? கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாய் இரும். ஆண்டவரே, உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். ஆண்டவரே, காத்திருக்கிறேன். நீங்கள் காலையில் உம்முடைய புயமாக இருங்க, இக்கட்டு காலத்தில் எங்களுடைய ரட்சிப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அருமையான தேவஜனமே, நாம் என்ன செய்கிறோம்னாக்கா இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ண போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒரு தாகத்தோட ஒரு ஏக்கத்தோட நம்ம வாசிக்க போகிறோம். நிறைய பேருக்கு பைபிள் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேடி பார்ப்பாங்க எங்கே இருக்குதுன்னு. வாரம் ஃபுல்லாக அதை தொட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் அப்படியே தடவி பார்ப்பாங்க எங்கேயாவது கிடைக்குமான்னு. கிடைக்கலன்னா தூக்கி போட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பைபிள் எப்பவுமே நம்ம தலைமாட்டில் இருக்கணும். எத்தனை பேருடைய உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வீட்டில் வேதாகமம் உங்களுடைய படுக்கையில் தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. நிறைய ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஏன்னா ராத்திரி பிசாசு வந்துடக்கூடாது. அப்படியே
பைபிள் எடுத்து படுக்கைக்கு இந்த பக்கம் இப்படி போய் இப்படி சுற்றி கொண்டாந்து வச்சார். என்னென்னா சாத்தா வராதா ராத்திரி, கெட்ட கனவு வராது. பிரதர் படிச்சிங்களா பிரதர்? இல்லை படிக்கல பிரதர். பைபிள் எதுக்கு வச்சுருக்கோம்? ரொம்ப முக்கியம். அருமையான தேவஜனமே, ரொம்ப முக்கியம். பைபிள் எங்கே இருக்குது, அதை எதற்காக வைத்திருக்கோம்? கடைசியாக அவங்க பைபிளை எப்போ தொட்டிங்க, எப்போ எடுத்து வாசித்தீங்க வச்சிங்களா? இப்போ மொபைலில் பைபிள் வாசிக்கிறது நிறைய பேருக்கு அது வசதியாக போச்சு. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல உண்மையாக, அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. மொபைலில் வாசிக்கிறதுக்கும் நம்ம பைபிளை ஓப்பன் பண்ணி வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கூடுமான வரைக்கும் பைபிளை திறந்து வாசிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படின்னா அந்த ரீல் பார்க்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. பாதி பார்த்துட்டு எப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஒரு வசனம் வச்சு அப்படி தள்ளி விட வேண்டியது. அப்புறம் கடைசி வசனம் படிச்சிட்டிங்களா, ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, என்ன படிச்சிங்க பிரதர்? 2 வசனம் படித்தேன் பிரதர், மீதெல்லாம் தள்ளி விட்டேன் பிரதர். இல்லை, இதில் அப்படி பண்ண முடியாது. இதில் நம்ம கரெக்டாக வாசிக்கணும். கடைசியாக ஒரு வசனம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி ஒரு வசனம் கொடுக்குறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம். எப்படி வாசிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம், 16, 17. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய வார்த்தை அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவர்களுக்கு அளவு நூலாய் பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாய் அதிலே சஞ்சரிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடினா கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடி வாசியுங்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வசனத்தோட இன்னொரு வசனத்துக்கு தொடர்பு இருக்கும். ஸோ இந்த வசனத்துக்கு தொடர்பு இருக்க இன்னொரு வசனத்தை தேடி நம்ம வாசிக்கணும். ஒன்றும் குறையாது, ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவர்களுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவர்களுக்கு அளவு நூலாய் பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் என்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக இதிலே சஞ்சரிக்கும். அல்லேலூயா. இதை சொல்லும்போதே எனக்கு ஞாபகம் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 15 இல்லை 20 ஆண்டு கூட இருக்கும். அதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். எங்கே நடந்ததுன்னா, நம்முடைய சகோதரி அருணாரூத்துடைய வீட்டில் வந்து அவங்க ஜெபம் வைப்பாங்க எப்போவுமே. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் ஜெபம் வைக்கும்போது, அதுக்கு முன்னால் நான் பயங்கர டைட்டாக இருந்தேன். டைட்டான நிறைய வேலைகள். ஆனால் அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு நம்ம போயிட்டோம். அப்போல்லாம் சர்ச்சிலேருந்து ஒரு 10 பேர் 15 பேர்லாம் போவோம். அந்த காலம், அது பழைய காலம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, இன்னைக்கு நீ சியோன் குமாரத்தை பற்றி பேசணுங்கிறார். ஞாபகம் இருக்கா? அந்த உங்களுக்கு எழுதி வச்சுருக்கீங்களா? சியோன் குமாரத்தை பற்றி நீ பேசணும்னு எனக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. சியோன் குமாரத்தை பற்றி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே டைமே இல்லை. நான் வந்து சியோன் குமாரத்தை பற்றி 1-2 வசனங்கள் எனக்கு தெரியும். நான் அப்போ யோசிக்கிறேன், நான் இன்றைக்கி சியோன் குமாரத்தை பற்றி நான் எப்படி பிரசங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர், உங்களுக்கு தெரியும், காலிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒரு சாவு அடக்கம் பண்ணியிருக்கேன், ஒரு வீட்டில் ப்ரேயருக்கு போயிருக்கேன், நிறையா வேலை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு பைபிளை திறக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் சியோன் குமாரத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச 2 வசனத்தை சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணி நான் முடிக்கணுமா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே வரேன். இவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்த உடனே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபஸ்ட்டு எனக்கு தெரிந்த அந்த 2 வசனத்தை நான் எடுத்து அந்த வசனத்தை சொல்லி பேசி முடிச்சிட்டேன். அடுத்தது நான் இப்படி திருப்புறேன், அங்கே ஒரு சியோனை பற்றி ஒரு வசனம், திருப்பியும் திருப்புறேன், அங்கே ஒரு சியோனை பற்றி ஒரு வசனம், திரும்பியும் திருப்புறேன், அங்கே ஒரு கரெக்டாக அந்த என் கண் அது மேலே தான் படுது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏறத்தாழ ஒரு 10-11 ரெஃபரன்ஸு திரும்ப 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 சியோன் சியோன் சியோன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. கேட்டவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பாஸ்டர் ஏதோ எழுதி வச்சுன்னு வந்திருக்காரு போல அப்படின்னு. இல்லை, உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கு அவ்வளவு 11-12 வசனங்களை கர்த்தர் திறக்க 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 கொடுத்தார். ஏன்னா என்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும். அப்போது அவர் சியோன் குமாரத்தை பற்றி நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன உடனே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா, கீழ்ப்படிஞ்சு நான் பிரசங்கம் பண்ண பாருங்கள். அன்றைக்கி என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கினது. வரிசையா எனக்கு ஷாக், அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது எனக்கு. அன்றைக்கு அந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு கிருபை பாராட்டினார். அருமையான தேவஜனமே, ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தைகள் ஜோடு இல்லாமல் இருக்காது.
அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய வார்த்தை அதை அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த இது இருந்த கண்டிப்பாக ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுவாருமே தேவஜனமே. கண்டிப்பாக அது நமக்கு நினத்தை தரும், நினமுள்ளதாய் நம்மை மாற்றும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? அது புதுப்பிக்கும், உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை போட்டு தான் அடுத்தது என்ன எழுதுறாருன்னா, இந்த வசனத்தை பற்றி எழுதிட்டு தான் அடுத்தது எழுதுறாரு. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்த ஆனந்த கழிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மோன் சாரோன் என்பவர்களுடைய அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் உண்டாயிருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறோமோ, கர்த்தரை தேடுகிறோமோ, அவருடைய சமூகத்தை நாடுகிறோமோ, பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள களி கூறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளோக்கு அவ்வளோ சுகபல ஜீவன். அருமையான தேவஜனமே, இன்றையிலிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி வாசித்து அதில் நம்ம களி கூர்ந்து மகிழ்ந்து அதில் மூழ்கி அந்த முத்தை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வார். வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சமான அந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவனம் பண்ணினது. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அதானே சொல்லுது, வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை நமக்குள்ள கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அவர் நமக்குள்ளே இருந்தால் போதும். அருமையான தேவஜனமே, எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். அப்படியே எழுந்து நிற்போமா? இன்னைக்கு தெளிவான ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க, எல்லாரும் தீர்மானத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் கனம் பண்ணுவேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாசிப்பேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தியானிப்பேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேடி வாசிப்பேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனப்பாடம் பண்ணுவேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வார்த்தையை கனம் பண்ணுவேன், அவருடைய சமூகத்தை நாடுவேன், சமூகத்தை தேடுவேன். இதுவரைக்கும் நான் அசட்டையாக இருந்த காலத்தை கர்த்தர் மன்னிப்பாராக. நான் வேதம் வாசிக்காத நேரம், அசட்டையாக இருந்த நேரம், டைம் இருந்தும் வாசிக்காத நேரம், உலகத்துக்கு நிறையா நேரம், ரீலுக்கு நிறையா நேரம், வீடியோவுக்கு நிறையா நேரம் கொடுத்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். ஆனால் என்னுடைய இனிமே அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேக நேரத்தை நான் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் அது என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது, என்னை தாங்குகிறது, என்னை சுகப்படுத்துகிறது, என்னை ஆசீர்வதிக்கிறது. மிகுந்த சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் அது என்னை இடை கட்டுகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க. நானும் ஒப்பு கொடுக்குறேன். பிரசங்கிக்கிற நானும் ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் இந்த ஜீவ வார்த்தைக்கு கீழாக நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, தவறின காரியங்களை மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, நான் இனிமேல் பைபிளாக சர்ச்சுக்கு வரும்போது நான் வேதாகமத்தை சுமந்து கொண்டு வருவேன். ஆண்டவரே, கண்டிப்பாக நான் வேதத்தை நேசிப்பேன். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே அந்த ஜீவ வார்த்தையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமேன். நம் முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்ற வசனத்தின்படி தகப்பனே, அது எவ்வளவு தகப்பனே கொழுப்பான பதார்த்தத்தை உண்டது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நான் உமக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி சரீர பிரகாரமாய் நாங்கள் எத்தனையோ விதத்திலே தகப்பனே நாங்கள் நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் இருக்க வேண்டும் என்று ருசியான பதார்த்தங்களை சமைத்து சாப்பிடுகிறோம் அப்பா. ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்திலே நாங்கள் பலனடையத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு பலனடைய இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தலும் அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையினாலே பலன் பற்று நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் காணப்படுகிறீர் அப்பா. எச்சரிக்கிற உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி இருக்கிறீர். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அடுத்த வருஷம் தொகும்போது கூட தகப்பனே, நாங்கள் ஒரு பொருத்தனையோடு கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் படிப்போம் என்று சொல்லி பொருத்தனையோடு கூட
நாங்கள் தகப்பனே இந்த வருஷத்தை துவங்கத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா கேட்கிறோம். அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாய் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பெற்றோர், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you.